என்னடா கோலவாயி? ஐயோ ஐயோ டேய், என்னடா கோலவாயி? பூல் டிவி மெம்பர்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு சொல்லவா? இந்த கோணவாயனுக்கு 56 வயசாச்சு. இன்றைக்கி தானே சொன்னா? சரி, 56 வயசாச்சு இல்லையா? நான் ஊழியத்துக்கு புளுத்திட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு சொல்கிறேன்ல. இன்னொரு விஷயம், கொஞ்சம் 18 வயசு கீழே உள்ளவங்க யாராக இருந்தால் இந்த வீடியோவை கொஞ்சம் கேட்க வேணாம், சரியா? சரி, 56 வயசுக்கு இவன் ஊழியத்துக்கு இதோடு வந்துச்சுன்னா சரியா? எத்தனை வருஷமாக ஊழியம் செஞ்சுட்டுருக்கிறான்? 18 வருஷமாக வேலை செய்கிறான். ஓகே, 58ல் 18 வருஷம் போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இவனுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையாச்சு? 42 வயசுக்கு அப்புறம், மேபி 40 வயசுக்கு அப்புறம் கூட. அப்போ தான் 40 வயசில் ஊழியம் வந்தேன் நான். சரி, அப்போனா இவனுக்கு என்ன 40 வயசில் கல்யாணம் ஆச்சு? இல்லை, 40 வயசில் எனக்கு கல்யாணம் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 27 வயசு கல்யாணம் இருக்கும் இல்லையா? 27லேருந்து 40 வயசு வரைக்கும் எங்கே ஆணி பிடுங்க போயிருந்தான். ஆனால் அன்றைக்கே வந்து இவன் ஆண்டவர் கூப்பிடல ஊழியத்துக்கு வாடா அப்படின்னு, சரியா? அப்போ அந்த 10-11 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தான்? செவ்வாழை சாப்பிட்டு இருந்தானா? ஏண்டா, செவ்வாழையை சாப்பிட்டு இருந்த? உன்ன மாதிரியே தான் வில்சனி நீ ஆக்க முயற்சி பண்ணேன், புரியுதா? உன்ன மாதிரியே. ஏன்னா உனக்கு ஆகலைன்னு தெரிஞ்சு போச்சு. உனக்கு ஒருத்த கம்பெனி வேணும்ல, நீயும் என்ன மாதிரியே ஆண்டவர் சொன்னார், குழந்தை வேணான்னு சொல்லிட்டாரு, அப்படியே நம்ம இருந்துருவோம் அப்படின்னு நீ வில்சனை வந்து என்ன பண்ண? ட்ரெயின் பண்ண. கரெக்டாக? அவனுக்கு இளவட்ட வயசு தான், ஆனால் உன் வயசு கெல்ட்டு கூதி வயசு, ஆனால் அவனுக்கு இளவட்ட வயசு. ஆனால் அவனை அந்த மைண்ட் வாய்ஸில் அவனை பிரெயின் வாஷ் பண்ணி குழந்த வேணாம், அதனால தான் அந்த பிள்ளைய அப்படி கல்யாணம் வச்சேன், உன்னை 9ஆக பண்ணேன், அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்? வில்சனை உட்கார வச்சிட்டான். ஆனால் வில்சன் இப்போ முழிச்சாச்சு, புரியுதா? டே கோணவாய், இந்த கழிவு ஊற்றுறாங்களே ராணி அக்கா, இப்போ ஓனா யார் தெரியுமா? நீ தான். எப்படி ஊழ ஊற ஊங்கிற பாரு. என்ன டேய், இப்படி ஊழ விட்ட? டேய், இந்த சபையில் உட்காந்துருக்கிற அந்த குஞ்சேட்டன் கேள்விப்பட்டிருக்கேன். குஞ்சேட்டன் இருக்காங்க. அதுக்கப்புறம் கமல்ராஜ், ஓகே, செப்பல் கமல்ராஜ் அவங்க இருக்கீங்க. குஞ்சேட்டன் நீங்கள் இருக்கீங்க. கேளுங்கடா, இதெல்லாம் கொஞ்சமாவது மூளையை வளர்த்துக்குங்க. ஃபாரினில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் பேர், ஆனால் ஃபாரினில் மூளையை நான் அடமானத்துக்க வச்சுங்க உங்கள்கிட்ட தான் இருக்குது. யோசனை பண்ணி பாருங்கள். இத்தனை பேர் ஒருத்தனை கழிவு, இவன் நல்லவனாக இருந்தால் என்ன மசூருக்கு இவனை எல்லாரும் கழிவு ஊற்றணும்? இவன் நல்லவனாக இருந்தால் ஏன் கழிவு ஊற்றணும்? புரியுதா? 4 பேர் போய் சேர்ந்துருப்பாங்களே. இப்போ நானாக இருக்கட்டும், நீங்கள் இதே குஞ்சேட்டன் உங்களுக்கு நல்லா குஞ்சேட்டன்னா யாருன்னு தெரியுதுல்ல? ரஞ்சேட்டனை தான் குஞ்சேட்டன் அப்படிங்கிற. குஞ்சேட்டன் ஆகட்டும், இல்லை கமல்ராஜ் நீங்களாக இருக்கட்டும், யோசனை பண்ணி பாருங்களேன். நான் கொடுக்க தான் வந்தேன். ஏன் சென்னையில் இருக்கிற அந்த SUNNY அந்த ஆளே அவனே சொல்லியிருக்கான். என்னென்னு? ஃபார்வர்டு ஃப்ராங்க்லின், என்னை விட நீங்கள் தான் நிறைய நீதி செஞ்சுருக்கீங்க. ஏன்னா நீ செய்ய மாட்டே மிஸ்டர் SUNNY, நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்த நோக்கம் வேறு. அது இந்த மடக்கூதிக்கு புரியல. யாருக்கு? இந்த கோணவாயனுக்கு புரியல. ஆனால் எனக்கு தெரியும் உன் மைண்டு என்னன்னு. நீ வந்த அன்னைக்கு லூக்கா பிரதர், அந்த லூக்கா இருக்கார் இல்லையா, அதாவது கோணவாயனோட மச்சான், கரெக்டா? அவன் வீட்டில் நீ ஃபோட்டோ எடுத்தவர் ஞாபகம் இருக்கா? வெளியில் நின்று ஃபோட்டோ, உள்ளே நின்று ஃபோட்டோ. நான் அப்போவே கிளிக் பண்ணிட்டேன் நீ யார் அப்படிங்கிறது. ஆனால் உனக்கு தெரியாது. சரி, அது ஒரு பக்கம் சரி. நீ என்ன மைண்ட் செட்டில் அந்த ஃபோட்டோ எடுத்த, என்னென்ன மைண்ட் செட்டில் வந்து எல்லாம் திங்க் பண்ணேன்னு இந்த SUNNY அது எப்படி கூப்பிடணுன்னு நீங்களே கூப்பிட்டுக்கோங்க. அப்போ நீ அந்த ஃபோட்டோ எடுத்தால் அப்போயே நான் கிளிக் பண்ணிட்டேன் நீ யாருன்னு, சரியா? சரி, அதை உன் ஸ்டோரி அடுத்த பக்கம் பார்த்துக்குவோம். இப்போ கோணவாயினுக்கு வர. கோணவாய், என்னடா இவ்வளோ கழிவு ஊற்றுறாங்க, நீ இன்னும் அசராமல் ஊன்னு கத்திட்டு வர? இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க என்ன நினச்சிட்டியா? நீ 1ஆம் நம்பர் ஃப்ராடு கடை தேவடியா பையன்னு எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சு உன்னை வச்சு ஏந்திரமா. ஏன்னா நாங்களாம் கொடுக்க தாண்டா வந்தோம். இப்போ அந்த ராணி அக்கா சொன்ன மாதிரி நான் உங்கள்கிட்டருந்து வாங்கிறதுக்கோ இல்லை உன் கையில் வந்து எதுவுமே இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் இழக்கணுன்னு தான் வந்தோம், புரியுதா? ஆனால் வந்தவங்க எல்லாத்தையும் நீ என்ன பண்ணியிருக்க பற்றியா? நீ உண்மையாக இருந்தால் கொடுக்க வந்தவங்கெல்லாம் உங்களோட கூட தானே இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி யாருமே இல்லையே. நீ என்ன சொல்கிற? இன்றைக்கி ஒரு இதில் இன்றைக்கி கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன சொன்ன?
எங்ககிட்ட அவ்வளோதான் இருக்குது, அவ்வளோதான் கொடுக்க முடியும். உன்கிட்ட இல்லைடா. டேய், நீ கொடுக்குற மாதிரி அடுத்தவன் பணத்தை வாங்கி நீ கொடுக்குற மாதிரி சீனை போட்ட. மிஸ்டர் குஞ்சேட்டன் கமல்ராஜ், குஞ்சேட்டன் நினச்சிட்டுக்கிற அள்ளிக்குண்டத்துக்கு இவனுங்க வாரி வாரி இறக்கிறானுங்கன்னு தானே. உனக்கு ஒரு விஷயத்த சொல்லவா? 2 மாதத்துக்கு முன்னாடி இவனுங்க கிட்ட ஒரு மாற்றுத்திறனாளி வந்து, கண்ணு தெரியாத மனுஷன் வந்து, ஐயா என் மனைவிக்கு ஒரு புடவை இல்லை, ஒரு புடவை கொடுங்க ஐயான்னு கேட்டதுக்கு இந்த ஊமப்புண்டை இருக்கான் பார், இந்த ஊமக்கூதி யார் அவன், செபஸ்டின் ஒருத்தர் இருக்கான் பார், அவன் இந்த இருக்கான் பார் கோணவாய் கூதி, அவங்க 2 பேரும் சேர்ந்து, டே குஞ்சேட்டா நீ நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு நான் இதை பின் பண்ணி வைக்கிறேன், அவங்கள கழுவி ஊற்றிருக்கானுங்கடா. அந்த கண்ணு தெரியாத நபரை ஒரு புடவை கேட்டதுக்கடா, சரியா? ஆனால் குருசாமி கொடுத்த காசில் இந்த ஊமை என்ன பண்ணான்னு தெரியுமா? 45,000 ரூபாய்க்கு சோஃபா வாங்கியிருக்கான், 55,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கான், 35,000 ரூபாய்க்கு கக்கூசை ரெடி பண்ணியிருக்கான், என்ன 65,000 ரூபாய்க்கு ஏசி போட்டிருக்கானுங்கடா குருசாமி கொடுத்த காசில். அந்த குருசாமி கொடுத்த காசில் இதுக்கு ப்ரூஃப் இருக்குது, இல்லைன்னு சொல்லாதீங்க. டேய், பூல் டிவி பார்க்குறவனுங்களே, நேராக போய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பத்ராப்பில் இந்த கோணவாயை உட்காந்த சேரை பாருங்கள், அதற்கப்புறம் அவன் உட்காந்த சேரை பாருங்கள், மாறி இருக்கும். அவன் உட்காரும் போது ஒயர் சேரில் வச்சுருப்பான், ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் சோஃபா செட்டில் உட்காந்துருப்பான், சரியா? இதெல்லாம் எவிடன்ஸ் இருக்குடா. எப்படிடா இதெல்லாம் காசு வந்துச்சு? சபைக்காக உழைக்கிறான், சபைக்காக நிமித்துறான், சபைக்காக நொட்டுறான், சபைக்காக நிமித்திட்டான்னு சொல்கிறான் வீட்டுக்கு. எதுக்குடா 45,000 ரூபாய்க்கு சோஃபா? எதுக்குடா இவ்வளோ செலவில் எல்லாமே? ஏன் இதே நாங்கள் ஒரு ஷூ போட்டு வந்தால், ஒரு இது போட்டு வந்தால் நாங்கள் யோசிக்கிறோம், ஐயோ 4 பேர்த்துக்கு கொடுக்கணுமே, ஒரு 500 ரூபா மிச்சம் பண்ண கொடுக்கணும். டேய், பூல் டிவியில் இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஒரு டைம் மதுரையில் நான் போயிருக்கேன், இவனுக்கு கூட ஒரு விஷயத்துக்கு ஒரு கேமரா பார்க்கறதுக்கு போகிறேன், கண்ணில் தூசி பட்டுருச்சு. ஒரு கிளாஸ் வாங்கணுன்னா நான் இந்திக்காரன் யாராவது ரோட்டில் இருக்கானான்னு பார்க்குறேன், ஏன்னா 100 ரூபா கிளாஸ் கிடைக்குமே. ஆனால் இங்கே இருக்கான் பார் உங்களுடைய கணக்காளன், அக்கௌண்டன்ட்டு, அவன் என்ன பண்ணாங்க தெரியுமா? டைரெக்டாக ஃபாஸ்ட்ராகை போய் பார்க்குறாங்க. ஃபாஸ்ட்ராக் அதோட கிளாஸ் வேல்யூ எவ்வளோ தெரியுமா? சாதாரணமாக எடுத்தாலே 2,999 ரூபா ஒரு கிளாஸ். அதை வாங்க போனான். புரியுதா? நான் யோசிக்கிறேன், ஏண்டா நான் அங்கேருந்து ஓல்பட்டு கீரை வைத்து ஒரு 100 ரூபா பெட்ரோலுக்கு கம்மியாகிட்டு வந்தால் நல்லா இருக்குமே, ஏசி போடாமல் வந்து ஒரு 1000 ரூபா பெட்ரோல் மிச்சமாங்க. நாங்கள் வந்தால் நீங்கள் கூலிங் கிளாஸு 2,999 ரூபாய்க்கு வாங்க பிடுங்குற. எவன் அப்போ விட்டு காசு? நீ வேலைக்கு போகிறதில்ல, எங்கேயும் போகிறதில்ல, எந்த பிஸ்னஸும் பண்ணுறதில்ல, எப்பட்றா நீ வாங்குவ? அப்போ எவன் காசு அது? இதை இந்த கோணவாய் கூதியானுக்கிட்ட அன்றைக்கே நான் சொன்னேன், இப்படியெல்லாம் நடக்குதுன்னு. ஐயோ, அவர் வந்து அப்பாவோட பென்ஷன் நான் 3000 ரூபாயை கொடுத்துருக்காரு டெய்லியும், இல்லை மாதம் கொடுத்துருக்காரா? 6 லட்ச ரூபா, 6 லட்சம். முட்டாள் பூல் டிவி கூட்டமே 6 லட்ச ரூபா செலவு பண்ணி, 6 அட்மிஷன் மட்டும், மற்றபடி எல்லாம் செலவு பண்ணி, சரியா? ஊமையோட பொண்ணு வெளியில் படித்தது, கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா செலவு பண்ணாங்க. புரியுதா? அவங்க மட்டும் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வரவன் ஏழ்மையாக போயிடணும், பரதேசியாக போயிடணும், வந்ததெல்லாம் கொடுத்துடணும். இதை கேட்டுட்டு நீங்களும் அப்படியே மடையனுங்களாட்ட உட்காந்துருக்குறீங்க இல்லையா? ஏண்டா டேய் விஜயராஜ், உனக்கெல்லாம் அடுத்த ஸ்டோரி ஒன்று இருக்குது. உன் ஸ்டோரி பெரும் ஸ்டோரி. அந்த ஸ்டோரி கேட்டால் உன் பொண்டாட்டி உன்னை சேர்க்காது, சரியா? அடுத்து வச்சுருக்கேன், ஓகே? அதனால் கோணவாய், ஏன் ஊழ விட்ற? அவங்க பேசுகிறாங்களே ஆன்சர் பண்ணு. நாகராஜை கூப்பிடணுமா? நாகராஜ் கதை வேறு மாதிரி இருக்குடி. நீ நாகராஜ் கதையை தானே எடுத்து பேசிகிட்டு இருக்க. நாகராஜ் கதையே வேறு, ஆனால் அது உனக்கு தெரியல. உனக்கு அது ஒரு நாள் தெரியும். அன்னைக்கு அதை வச்சு கிழிப்போம், புரியுதா? அதனால் இந்த சும்மா அந்த விடுறதெல்லாம் விட்டுரு, புரியுதா? நீ வந்து ஒரு யோகிய மாதிரி நடிக்காத. இப்போ தான் திருச்சியில் உட்காந்து பிடுங்கிட்டு வந்த, இப்போ உட்காந்து ஓலுன்னு பேசுகிற. ஏண்டா உன் வீட்டில் இருக்க பொண்ணு இருக்குல்ல, உன் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து தெரிகிற? மாப்பிள்ளை பார்த்து தான் இருக்க, மாப்பிள்ளையே அமையல. எப்பட்றா அமையும் மாப்பிள்ளை? உன் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குல்ல, யார்? உன்னுடைய மச்சின்ச்சு நாத்தனார் பொண்ணு ஒன்று இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு நீ மாப்பிள்ளை பார்த்துட்டு அலையிறியே, அது எப்பட்றா நடக்கும்? ஒரு மயிரும் நடக்காது. ஏன்னு சொல்லு, அடுத்த ஏழை பொண்ணுங்களை நீ வஞ்சிக்கிறல்ல, அப்போ உனக்கு மட்டும் ஆண்டை ஒத்தி கொடுத்துறா. உன் வாயில் எதை வைப்பார் தெரியுமா?
பெரிய ஹாஸ்பிட்டல் போனேன்னு வை, மதுரை பெரிய ஹாஸ்பிட்டல். அங்கே போனி நான் செத்தவன் இருப்பான் பார்த்தியா, செத்தவன் மார்ச்சுரியில், அவன் அந்த தூக்கியும் வாயில் வைப்பார். அப்போ நீ சப்பிட்டு உட்காருவேன். புரியுதா? நடக்காதுரி. நீ எங்கே முக்குனாலும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் அடுத்த மாதமே வந்துடும். அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லவா? நீ செஞ்சு வச்சது எதுவுமே நடக்காதுன்னு. மிஸ்டர் லண்டன் மாப்பிள்ளை, நாங்கள் ஃபாரின் மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணோம். லண்டனில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சியே, என்ன சிச்சுவேஷன் நான் சொல்லவா? இப்போ சொல்கிறேன். எதுக்கடா இங்கே வந்து உசிலம்பட்டி வந்து கதறிட்டு போனாங்க கேம்ப்லலாம்? அவங்களெல்லாம் ஏன் வந்து கதறிட்டு போனாங்க? ஆவியில் வந்தார், இட்லி ஆவியில் வந்தாங்க, அவர் தான் மாப்பிள்ளை பார்த்தாரு, ஆஃபீஸ் என்னதுன்னு சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை இப்படி அமைஞ்சுது இல்லையே. ஆனால் இன்றைக்கி அப்படி நடக்கலையே. இல்லற வாழ்க்கை கசந்த வாழ்க்கையில் வந்து கதறிட்டு போனாங்க. அப்பாவும் பொண்ணும் வந்து, அப்பாவும் அம்மாவும் வந்து, ஐயோயோ என்ன பிரதர், என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சி, என் புள்ள இப்படி ஆகிட்டா, என் மாப்பிள்ளை ரொம்ப டெரராக இருக்கான். ஆவியானவர் பார்த்த மாப்பிள்ளை எப்போ டெரராக மாறுவான்? ஆனால் மாறிட்டாங்களே. கரெக்டாக? இத்தனையும் நடந்திருக்கு. ஆனால் ஒன்றும் தெரியாதவ மாதிரி அப்படியே நீ நீதி நேர்மன் பாசிட்டு உட்காந்துருக்க. அதையும் அந்த திருச்சியில் உட்காந்துருக்க எம்பிபிஎஸ் படிச்சிருங்க 6ஆம் முட்டாளுங்க ரெண்டும், அதுங்க உட்காந்து நம்பிட்டு இருக்குதுங்க உன்னை. இன்னுமா புரியலை உன் கேரக்டரை? எத்தனை டைம்டா சொல்கிறது நீ ஒரு ஓஸ்வாடி அப்படின்னு? நீ ஒரு ஓஸ்வாடி, ஒரு பாடு, நீ ஒரு இத்து போனவன்னு எத்தனை முறை சொல்கிறது? எத்தனை பேர் சொல்லுவாங்க? ஏய், இந்த எம்பிபிஎஸ் படித்த முட்டாளுகளா, உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் படித்ததுனவோ பெரிய படிப்பு தான் படிச்சுக்கணும், அறிவு அப்படியே மந்தாங்கி மந்தா வச்சுருக்கிறீங்க. இத்தனை பேர் வந்தவங்க எல்லாருமே இவனை தப்பு சொல்கிறாங்களே, ஏன் என்னென்னு கூட அரசியல் ஆராய மாட்டிங்களா நீங்கள்? ஏன் என்னென்னு அரசியல் ஆராய மாட்டிங்களா? நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன், எங்களுக்கு நான் தேவையா? அதான் எவிடன்ஸோட போடுறேன். இவன் இப்படியெல்லாம் பேசியிருக்கான்னு. புறணியே பேசக்கூடாது, இவன் தான் புறணி பேசியிருக்கான். அடுத்தவங்களை இப்படி பேசக்கூடாது, இவன் தான் பேசியிருக்கான். சொந்த சபையில் இருக்கிற மக்களே இப்படி பேசியிருக்கான். உங்களை பற்றி நீங்கள் ஏதோ சொந்தக்கார ஆகிட்டீங்க, அக்கா பொண்ணுங்களவோ தங்கச்சி பொண்ணோ அப்படி ஆகிட்டீங்கன்னா உங்களை சும்மா விட்ருக்கான். இல்லைன்னு வச்சுருக்கேன், இந்நேரம் ஒரு ரூட்டை போட்டு யூட்டர்ன் போட்டு வந்திருப்பான். புரியுதா? அதனால் கொஞ்சமாவது யோசிங்க. இது சரியான வேலை தான் நம்ம போகிறோமா அப்படின்னு யோசிங்க. என்ன அதுக்கு தகுந்தாப்புல சும்மா அப்படியே எல்லாம் இப்போ அந்த ராணி அக்கா பேசுகிறாங்க, ஏன் ஆன்சர் கொடுக்க வேண்டியது தானே? போய் நாகராஜ் சொல்லலாம். நாகராஜ் கதையே வேறு. புரியுதா? நாகராஜ் ஸ்டோரியே வேறடா. ஆனால் உன் ஸ்டோரி அதுக்கு மேலே வேறையாக இருக்குது. அதனால் இந்த தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காத. புரியுதா? இப்போ அடுத்து வில்சன் வீடியோ போடுவாப்புல, பாலா போடுவாப்புல, அதுக்கெல்லாம் நீ என்ன பதில் வச்சுருக்க போகிற? உன்னுடைய எல்லா பூல வாக்கியும் எடுத்து விட போடுவாங்க எல்லாருமே. ஏன்னா நீயே இன்றைக்கி எல்லாம் ஒப்பிச்சிட்ட. புரியுதா? நாங்களாம் எதுவுமே நாங்கள் சொன்னது 100க்கு 1% தான். ஆனால் இன்றைக்கி 99% நீங்கள் உட்காந்து திருச்சியில் பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாமே கேட்குறவனுக்கு புரிஞ்சிருக்கும், பார்க்குறவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நீ யார், எப்பேற்பட்ட ஆளுன்னு. அதனால் நீ ரொம்பலாம் சீனை போடாத கோணவாய். புரியுதா? உனக்கு தனி ஆப்பு எல்லாருக்கிட்டேருந்து வரும், வாங்கிட்டே உட்காந்துரு. ஒரு நாள் மொத்தமாக போய் மதுரை ஜிஹெச் போ, செத்தவன் இருப்பான், எல்லாத்துக்கும் வாங்கி வாயில் வச்சு சாப்பிட்டு உட்காந்துக்க. இதுக்கு தான் நீ லாக்கி.